ரொம்ப பெரிய மன வருத்தத்துல நான் இந்த வீடியோ பதிவு செய்யறேங்க. ஏன்னா ஒரு 2-3 நாளாவே எனக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தோம், இந்த தற்குறி கூட்டத்தையோ சரி, இல்ல தற்குறி கூட்டத்தின் தலைவரா இருக்கிற விஜயோ சரி, விமர்சிக்கிற காப்புரிமை, அதாவது காப்பி ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்கி வச்சிருக்கோம். ஸோ ரோஸ்ட் பிரதர்ஸ் மட்டும் தான் அவங்கள விமர்சிக்கணும், வேற யாரும் விமர்சிக்க கூடாது. அதாவது யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் விமர்சிக்கிறது சரி, அவங்களோட வேலை, அவங்க வந்து ஏதோ இந்த மனித குலத்திற்காக செய்கிற ஒரு சேவையா கூட நம்ம மன்னிச்சு விட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல்ஸையும் தாண்டி இப்ப பொதுமக்களே வந்து நீங்க வந்து எங்க விஜயை விமர்சிக்கிறீங்க, தற்குறின்னு கூப்பிடுறீங்கன்னா இதெல்லாம் எப்படிங்க எங்களால ஏத்துக்க முடியும்? நான் வந்து ஒரு உண்மையான வேர்ச்சுவல் வாரியர்ஸுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுமா ஆவாதா? அதனால நான் வந்து திருப்பி சொல்றேன், எல்லார் மீதும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சட்ட நடவடிக்கையை வந்து மேற்கொள்வோம். எந்த பொதுமக்களும் யூடியூப் சேனல் சரி ஓகே பண்ணிக்கோங்க, பட் பொதுமக்களே உங்களுக்கு வந்து நான் வந்து கடைசியா ஒரு வார்னிங் தரேன். நீங்க யாருமே தற்குறி கூட்டத்தின் தலைவர் விஜயை விமர்சனம் செய்யக்கூடாது, அந்த தற்குறி கூட்டத்தை விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன் நான் இவ்வளவு கோபமா ஆதங்கத்தோட பேசுறேன்னா, ஒண்ணு இல்லைங்க, இப்போ 2-3 நாளா பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து அவ்வளவு பேர் வந்து எங்க தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறீங்க. அதோ வந்து தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் இல்ல, அந்த தற்குறி கூட்டத்தை விமர்சிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம விஜயை வந்து ஸ்ட்ரைட்டா டைரக்டா அட்டாக் பண்றீங்க. How can you do this to விஜய்? விஜய் யார் தெரியுமா உங்களுக்கு? பொதுமக்கள் நீங்க வந்து அவரை சீண்டிட்டு இருக்கீங்க. விஜய் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் உச்சத்துல இருந்து வந்த ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம நீங்க மோதுறது ஒரு தற்குறி கூட்டத்தோட. அவனுங்க எவ்வளவு அசிங்கமா பேசுவானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாமையா நீங்க அவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வீடியோ எல்லாம் போடுறீங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. அவங்க பெங்களூரான்னு தெரியல, பட் வந்து பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம் இது. வந்து இந்த கதை வந்து பெங்களூரில் எடுக்கப்பட்டது அப்படின்னு வரும் பாத்தீங்களா. இந்த சம்பவம் வந்து எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல நடந்திருக்கு. அந்த பொண்ணு பேசுறாங்க, பெங்களூர்ல வந்து விஜய் ஆண்டனி கான்சர்ட் ஒண்ணு நடந்திருக்கு. இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காங்க போல. கான்சர்ட்டுக்கு எதுக்கு போவாங்க? ஆக்சுவலா ஒரு மியூசிக் போட்டு, ஒரு வைபா போட்டு, ஒரு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு, மியூசிக் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, இந்த மாதிரி வைபா என்ஜாய் பண்ணி போற ஒரு இடம் அது. அங்க போகும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த தற்குறி கூட்டத்துல சில கூட்டம் உள்ள பூந்துருச்சு போல. அங்கேயும் போயிட்டு தாவேகா, டிவிகே இவனுங்க தான் வந்து எங்க போனாலும் டிவிகே தானே கத்துவானுங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் டிவிகே, இந்த சாவு வீட்டுக்கு போனாலும் டிவிகே, சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு போனாலும் டிவிகே, எங்க போனாலும் டிவிகே. தியேட்டர்ல போய் ரஜினி படம் எங்க ஓடுதோ அங்க டிவிகேன்னு கத்தி அடி வாங்கின்னு வருவானுங்க. அஜித் படம் எங்க ஓடுதோ அங்க போய் டிவிகேன்னு கத்தி அடி வாங்கின்னு வருவானுங்க. அதே மாதிரிதான் இந்த விஜய் ஆண்டனி கான்சர்ட்டுக்குள்ளேயும் போயிட்டானுங்க போல. அங்க போயிட்டு டிவிகேன்னு கத்தி அங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் டென்ஷன் ஏத்திருக்கானுங்க. டிவிகேல இருக்கவனுங்க மாதிரி ஒரு தற்கொலை நான் லைஃப்ல பார்த்தது இல்ல. ஓகே, லைக் மை என்டையர் லைஃப் ஐ ஹவ் நெவர் சீன் லைக் தட். I'll tell you why. I was in a விஜய் ஆண்டனி கான்சர்ட் பெங்களூர்ல நடந்தது. நான் அங்க போயிருந்தேன். இதுக்கும் டிவிகேக்கும் என்னடா சம்பந்தம்? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? And I was there at the concert. Okay, சம்பந்தமே இல்லாம நடுவுல டிவிகே கத்திட்டு இருந்தாங்க. திருப்பி போறப்ப டிவிகே கத்திட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப பொறுமையா, எனக்கு தெரியும் இவனுங்கிட்ட பேசலாம்னு போனா இவங்க கத்துவானுங்க, பிரச்சனை பண்ணுவானுங்க, எதுக்கு இந்த சனியனை கிட்ட போய் வாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு சும்மா. அந்த பொண்ணு பேசுறதுலயே அவங்களோட மன வருத்தம் தெரியுது. அவங்க எந்த கட்சியை சாராதவங்க, ஒரு பொதுமக்களா, ஒரு ஜெனரல் பப்ளிக்கா பேசுறாங்க. டே என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைங்க. அதாவது அவங்க எக்ஸ்பிரஷன் அண்ட் அவங்க அந்த பேசுற டோன்லயே அவங்க எவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆகியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நாங்க என்ஜாய் பண்ணணும்னு போன இடத்துல டிவிகேன்னு கத்துறீங்களே. அவங்க ஒரே வார்த்தை கேட்கிறாங்க, டிவிகேக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? இந்த இடத்துல வந்து எதுக்குடா டிவிக்குன்னு கத்துறீங்க? உங்களை மாதிரி ஒரு தற்குறி கூட்டத்தை நான் வந்து பார்த்தது கூட இல்ல. அத வந்து அவங்க இவங்களை யாரோட ஒப்பிடுறாங்க தெரியுமா? அதுதான் வந்து ரொம்ப பெரிய அசிங்கமா போச்சு குமாரு. அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதாவது இந்த குடிகாரனுங்களெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி நிப்போம் பாத்தீங்களா? ஐயோ இவன் கூட எல்லாம் நிக்கிறதுக்கே எனக்கு ஒரு அருவருப்பா இருக்கு, டென்ஷனா இருக்கு அப்படின்னு ஒரு மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு நம்ம ஓரமா. அதாவது இந்த குடிகாரனை விட்டு இந்த குஷ்டரோகக்காரங்கன்னு வாங்க பாருங்க, அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்போம். அவங்களை இன்சல்ட் பண்ணல, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி நம்மளுக்கு தோணும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்க.
அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க போனாலும் இப்படிதாங்க. அதாவது அவங்க சொல்றாங்க, என் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவளை ஈஸியா ட்ரிகரே பண்ண முடியாதுன்னா அவ்வளவு ஃபாஸ்டா கோவம் அடைய மாட்டாவ. பட் அவளே டென்ஷன் ஆகி டேய் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்கடா, அந்த அளவுக்குங்க. One of my friends, she's an apolitical woman, okay? That woman is not even, அவளை நீங்க ஜென்ரலா ட்ரிகர் பண்ண முடியாது. She's not even political. She just went, கத்த ஆரம்பிச்சிட்டா. Because she was so annoyed. இந்த சில பேர் இந்த குடிகாரங்க கிட்ட நம்ம பக்கத்துல நிக்கும் போது அவங்க ஏதாவது பண்ணாங்க, 2 ஸ்டெப் இப்படி தள்ளி நிப்போம். அது மாதிரி கூச்சப்பட்டு செகண்ட் ஹேண்ட் எம்பாரஸ்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அசிங்கப்பட்டு சீ இவன் பக்கத்துல நிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க பக்கத்துல நிக்கிறதுல தயவு செஞ்சு எங்கேயாவது போய் பண்ணுங்க. இம்மெச்சூர். நம்ம இவனுங்களை ஏன் இப்ப புரியுதா? இவனுங்க வந்து எங்களை தற்குறின்னு கூப்பிடாதீங்கன்றானுங்களே. உங்களை ஏன் தற்குறின்னு கூப்பிடுறாங்கன்னு இப்ப தெரியுதாடா? எவனா ஒருத்தன் எங்கனா போய் கான்சர்ட்ல போயிட்டு திமுகன்னு கத்துவானா, பிஜேபின்னு கத்துவானா? எவனும் கத்த மாட்டான். ஏன்னா அவனுங்களாம் வந்து கட்சி கொள்கை அப்படின்னு போற கேஸ். ஆனா நீங்களாம் என்ன கேஸ்னா தற்குறி கேஸ். அதனாலதான் போற இடத்துல ஃபுல்லா இந்த அணில் குஞ்சுகள் எங்கெங்க போறானுங்களோ அந்தந்த இடத்துல கண்டிப்பா இவனுங்களுக்கு ஓட்டு எதுனா ஒரு வகையில மைனஸ் பண்ணிட்டு தான் வருவானுங்க. அவ்வளவு பெரிய தற்கூரி கூட்டம் தான் இவனுங்க. சோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப வச்சு செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அது அவங்க மன ஆதங்கங்க. இவனுங்க அப்படித்தானே மன ஆதங்கம், எங்க போனாலும் டிவிக்கு ஒன்னும் இல்ல. அந்த ஐஷோ ஸ்பீடுன்னு ஒருத்தர், அவரு பாட்டுன்னு சிவனேன் டூர் என்ஜாய் பண்றேன், நான் ஜாலியா சுத்துவேன், ஜாலியா யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுவேன். சோ அவரு ஒரு ஃபேமஸான பர்சன் இவங்களுக்கு தெரியும். இவரை போய் கலாச்சாலோ வம்பிழுத்தாலோ அங்க போய் டிவிக்கேன்னு சொன்னாலும் நம்மளும் ஃபேமஸ் ஆயிடுவோம். நம்ம விஜயை தூக்கிட்டு போய் நெக்ஸ்ட் வந்து இந்தியா எலெக்ஷன்லாம் நம்மளுக்கு பத்தாது, தமிழ்நாட்டு எலெக்ஷன் இந்தியா எலெக்ஷன்லாம் பத்தாது, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம தளபதியை டொனால்ட் ட்ரம்போட தான் மோத விடுறோம், ஸ்ட்ரைட்டா யூஎஸ்கே அதிபர் ஆக்கணும்டான்ட்டு அவரு எங்கேயோ தாய்லாந்துல போயிட்டு இருக்கும்போது அங்க போயிட்டு டிவிக்கே விஜய் 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 அப்படின்னா உடனே ஏய் சிஎம் ஆஃப் இந்தியாடா, ஹூ இஸ் விஜயா, இஸ் சிஎம் ஆஃப் இந்தியா, இது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா. அப்படி ஒரு பட்டம் இருக்கிறது இவங்க தற்குறி கூட்டம் சொல்லிதான் நம்மளுக்கு தெரியுது. இப்படி எங்க போனாலும் தாவேக்கா டிவிக்கே. ஆனா எவனா ஒருத்தனை இப்படி கூப்பிட்டு டேய் தம்பி இங்க வா நில்லு, இப்படி நில்லு, சரி டிவிக்கேன்றியே நீ வந்து ஒரு கொள்கை, அந்த டிவிக்கேல இருக்கிற ஒரு கொள்கையை சொல்றான்னு சொல்ல எவனுக்குமே தெரியாது. சரிடா, டிவிக்கேல வந்து 5 பெரும் தலைவர்கள்னு கொள்கை வழிகாட்டிகளை உன் தலைவர் வச்சிருக்காரு, அந்த 5 பேர்ல ஒரு பேர் சொல்லுடான்னு சொல்ல எவனுக்குமே தெரியாது. சோ கொள்கையும் தெரியாது, கொள்கை தலைவரையும் தெரியாது. இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், டிவிக்கே. அசிங்கமா பேசுவோம். இப்ப எனக்கு ரொம்ப பெரிய மன கஷ்டமே என்னன்னா, ஆக்சுவலா இந்த பொண்ணு பேசுனதெல்லாம் எடுத்து போட வேணாம்னு நான் நினைச்சேன். ஏன் நினைச்சேன்னா, இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த பொண்ணையும் அசிங்கமா திட்டுவானுங்க. இவனுங்க தான் வந்து எதுனா பெண் சுதந்திரம், பெண் பாதுகாப்பு, பெண்களுக்கு எங்கள் ஆட்சியில் பாதுகாப்பு வழங்கப்படும், எங்க தலைவர் வந்துட்டாருன்னா கிழிச்சிருவாரு நொட்டிடுவாருன்னு தவிர்த்து பெண்களை இழிவா பேசுற கேரக்டர்ஸை யாருன்னா இவனுங்க தான். ஒண்ணுல அந்த பொண்ணே பேசுறானுங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆக்சுவலா நான் வந்து போய் கேட்கலான்னு நினைக்கும் போது, ஏன்டா கத்துறீங்கன்னு கேட்கலான்னு நினைக்கும் போது நான் யோசிச்சேன், ஐயோ இவனுங்க கிட்ட போய் வாயை குத்தா நம்மள அசிங்கமா திட்டுவானுங்க, நம்மள சண்டைக்கு இழுத்து விடுவானுங்க அப்படின்றனால நான் சைலண்ட் ஆயிட்டேன். அப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு பப்ளிக்கு ஒரு பொண்ணே உங்களை எந்த கண்ணோட்டத்துல பாக்குது பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கே தெளிவா தெரியுது, இவனுங்க கிட்ட வாயை கொடுத்தா இவனுங்க நம்மள அசிங்கமா தான் திட்டுவானுங்க. ஏன்னா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அணில் குஞ்சிகளுக்கு தெரிஞ்சது அசிங்கமா பேசுறது மட்டும் தான் தெரியும். யாரு? நான் சொல்றேன்னா, நான் சொல்ல, அவங்க சொல்ல, இவங்க சொல்ல, பப்ளிக்கே சொல்லுது, ஒரு பொண்ணு சொல்றாங்க. சோ இந்த லட்சணத்துல தான் மிஸ்டர் விஜய் வந்து கட்சியை நடத்தின்னு இருக்காரு. இவனுங்களுக்கு கிளாஸ் நம்ம எடுத்து போர் அடிச்சு போனனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க போல. நம்மளே வந்து கொள்கை என்னடா, கொள்கையை பத்தி எதனா தெரிஞ்சுக்கோங்கடான்னு ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்டுட்டோம். இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா பப்ளிக்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிக்ல கூட சின்ன பொண்ணு கேட்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு சும்மா வந்து வீடியோ எடுக்கிறாங்க போல அவங்க அம்மா. அப்போ வந்து அந்த பொண்ணு பேசுது, எல்லாரும் எதுக்கு விஜய்னு விஜய் பின்னாடி சுத்தின்னு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவர்கிட்ட என்ன இருக்கு, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன எய்ம் இருக்கு, என்ன மோட்டிவ் இருக்கு, என்ன ஆம்பிஷன் இருக்கு, எதுக்கு விஜய் பின்னாடி இவங்க சுத்துறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரிய மாட்டுது. யார் கேட்கிறா? சின்ன பொண்ணு கேக்குது. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணே சொல்லுது, நான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன், எனக்கு விஜய சுத்தமா பிடிக்காது, அவர் நடிப்பும் பிடிக்காது, அவரையும் பிடிக்காது. ஓகே,
பட் நான் ரஜினி ஃபேனா இருந்தாலும் ரஜினே அரசியலுக்கு வந்தாலும் நான் ரஜினிக்கு ஓட்டு போடுவேனான்னு கன்ஃபார்ம் கிடையாது. அந்த பொண்ணு அப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒருத்தர் சினிமால நடிச்சிட்டாரு, சினிமால டான்ஸ் ஆடிட்டாரு, சினிமால பாட்டு பாடிட்டாரு, சினிமால பஞ்சு வசனம் பேசிட்டாரு, சினிமால வந்து பாத்தீங்கன்னா வில்லனை தெறிக்க தெறிக்க ஓட விட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் நம்ம எப்படி ஆட்சி அவங்க கிட்ட தருது? அது எந்த வகையில நியாயம்? இந்த விஜயும் அந்த வகை தானே. அவருக்கு என்ன தெரியும்? நடிக்க தான் தெரியும், அது கூட சரியா பண்ண மாட்டாரு. அப்புறமா அந்த விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? அவரோட கொள்கை என்ன, மோட்டிவ் என்ன அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு கேக்குதுங்க. இப்ப என்னமோ கேட்டியே, சொல்லு. Okay, so like everyone's like Vijay. Well, basically, my like thing is that, for example, I'm a Rajini fan. I don't like Vijay, even in movies. If Rajini came to politics, I wouldn't even vote for him. One thing I want to know, why does everyone love him? Like, what does he stand for? என்னமோ தமிழ்ல கேட்டியே. அவனோட கொள்கை என்னது? கொள்கைனா என்ன? I don't know. His like rights, his mission, his aim or goal. ஐடியா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சைட் சந்தோஷமா இருக்கு. இந்த தற்குறி நிறைந்த கூட்டத்துல இப்படியும் வந்து பப்ளிக் இருக்காங்களே, இப்படியும் வந்து ஒரு சின்ன பொண்ணே வந்து இவ்வளவு நாலேஜபிளா பேசுறாங்க, கொள்கையை பத்தி எல்லாம் கேக்குறாங்கன்னும் போது இந்த தற்குறி கூட்டம் எல்லாம் இத பார்த்து கேட்காதா? ஆமா விஜய்னா, எங்கன்னா ஒரு இடத்துல நீ இந்த கொள்கையை பத்தி பேசுறீங்கன்னா, நம்ம கொள்கை தலைவர்களை பத்தி எங்கன்னா பேசுறீங்கன்னா, உன் இஷ்டத்துக்கு அப்பப்போ கொள்கை தலைவர்கள்ல புதுசா இன்செர்ட் வேற பண்ற. ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. அம்பேத்கர் இருக்காரு, பெரியார் இருக்காரு, அஞ்சலம்மாள் இருக்காங்க, வேல்நாச்சியார் இருக்காங்க, 5 பேர் ஆல்ரெடி, காமராஜர் இருக்காரு. 5 பேர் இருக்காங்க. நீ வேற நடுவுல வந்து எம்ஜிஆர் தூக்கின்னு வந்து சொருவுற, பேரறிஞர் அண்ணாவை தூக்கின்னு வந்து சொருவுற. சரி, சொருவுன தலைவர்கள் வந்து சாதா தலைவர்கள்லாம் கூட பரவாயில்ல, மத்த கட்சியை தொடங்கின தலைவரை வேற தூக்கின்னு வந்து சொருவுறியே, அப்புறமா இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு கேட்கணும். ஒரு தலைவரை பத்தி பேசிருக்கியான்னு கேட்கணும். நம்மளோட மோட்டிவ் என்ன, நம்மளோட ஆம்பிஷன் என்ன, நம்மளோட எய்ம் என்ன அப்படின்றத கேட்கணும். நான் கேட்டு போர் அடிச்சு போச்சு. இப்ப யார் கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு கேக்குது. எஸ் அப்கோர்ஸுங்க, ஒரு அஜெண்டா வேணும். ஏங்க, ஒரு கட்சியை தொடங்கியாச்சு, ஒரு அஜெண்டா வேணுமா வேணாவா? ஒரு அஜெண்டா இருந்தா தானே நம்ம செயல்படுத்த முடியும். ஆனா இவரே வந்து நாமக்கல்ல எப்படி பேசினாரு நீங்க எல்லாருமே பாத்தீங்க. என்ன விஜய் வருவான், என்ன புதுசா செஞ்சிட முடியும்? நான் நிலால போய் வீடு கட்ட முடியுமா, இல்ல எதுனா போய் வித்தியாசமா பண்ணிட முடியுமா? அப்படிலாம் என்னால பண்ண முடியாதுங்க. மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன், அவ்வளவுதான் என்னால முடியும். இவ்வளவுதான் முடியும் உங்களால. ஏன்னா வேற எதுவுமே தெரியாது. அட்வான்ஸ்டா யோசிக்க முடியுமா மிஸ்டர் விஜய் ஆலனா? யோசிக்க முடியாது. உங்களால ஒண்ணுதான் யோசிக்க முடியும். 250 கோடியில வந்து ஜனநாயகன் படம் சம்பளம் வாங்கிட்டேன், நெக்ஸ்ட் நான் எத்தனை கோடியில சம்பளம் வாங்குறது? இப்போ 500 கோடி பட்ஜெட்ல நடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் 1000 கோடி பட்ஜெட்ல நடிக்க முடியுமா? இவ்வளவுதான் உங்களால யோசிக்க முடியும். இல்லைன்னா உங்க ரசிகர்களை உசுப்பேத்தி போற வழி ஃபுல்லா டிவிக்குன்னு கத்துங்கடா, வரவன் எல்லாரையும் அசிங்கமா கத்துங்கடா, உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு பட்டம் குத்துருக்கேன்டா, நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, நீங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ். வர்ச்சுவலி சண்டை போடணும். வாரியர்ஸ்னா என்ன? சண்டை போடணும்ல. நீங்க வந்து வர்ச்சுவலா சண்டை போறீங்க. எப்படி சண்டை போறீங்கன்னா, ஃபேக் ஐடி வச்சுக்கோங்கடா, யாரும் உண்மையான மூஞ்சி போட்டுறாதீங்க, கேசு கம்ப்ளைண்ட் ஆயிடும். ஃபேக் மூஞ்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா என் நண்பன் அஜித் மூஞ்சை நீங்க வச்சுக்கோங்க, என் நண்பர் ரஜினி மூஞ்சை நீங்க வச்சுக்கோங்க, போட்டுக்கிட்டு மத்தவனுங்களா அசிங்கமா திட்டுங்க. இதுக்கு பேர் தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ். அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு வேலையை வாங்கிட்டு இருக்கிறவர் தான் விஜய். இவருக்கு அப்புறமே என்னத்த கொள்கையை பத்தி தெரியும்? போற வர இடம் ஃபுல்லா டிவிக்குன்னு கத்துங்கடா, அது யாரா இருந்தாலும் கத்துங்கடா. எங்க அந்த பொண்ணு சொல்லுவாங்க பாரு, கான்சர்ட்ல போய் கத்துங்க, சேப்பாக்க கிரவுண்ட்ல போய் கத்துங்க, ஸ்டாலின் எங்கன்னா மீட்டிங்க்கு வராரா? இதெல்லாம் வந்து இவங்க இதை வந்து ஒரு இது நினைச்சுக்கிறாங்க. பாரு எங்க டிவிக்கு எல்லா இடத்துலயும் இருக்குன்னு. இதெல்லாம் கேவலம்டா. ஸ்டாலின் எங்கன்னா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கன் கத்துறது, கனிமொழிமா எங்கன்னா வராங்கன்னா டிவிக்கன் கத்துறது, உதயநிதி எங்கன்னா வராருன்னா டிவிக்கன் கத்துறது. இதெல்லாம் அசிங்கம். இதை வந்து நீங்க டீசென்சி உங்க கெத்துன்னு நினைச்சிருக்கீங்க. முட்டாள்கள் தான் இப்படி பண்ணுவான். முட்டாள் கூட்டம் இப்படி பண்ணுவார். நாளைக்கு உங்க விஜய் வரும்போது அல்டிமேட் ஸ்டார் அஜித் வாழ்கனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்க ஒரு கலவரம் தானே வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினி வாழ்கனா சண்டை தானே வரும். அந்த மாதிரி சண்டையை ஏற்படுத்தி விடுவது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கு. அப்புறமா அடி வாங்கிட்டு மட்டும் அஷ்டாங்கன்னு. இத நம்ம சொன்னா நம்ம மேல தப்பாகுது, நம்மளதான் திட்டுவானுங்களே தவிர்த்து புரிஞ்சுக்கோ, தற்குறிகளா இருக்காதீங்க. எவ்வளவு பேர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துன்னு வராங்க பாருங்க. இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, இன்னொரு லேடி பேசும்போது தெளிவா சொல்றாங்க, விஜய் வந்து இப்போ அந்த நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. இப்ப ஏன் இன்னைக்கு ஒயிட் ஷர்ட்ல வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா,
விஜய் வந்து வீடியோ போடும்போது ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேக்ரவுண்ட்ல வீடியோ போட்டாரு. சரி நம்மளும் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு பார்ப்போமே பேக்ரவுண்டுக்கு செட் ஆகுதா. ஆனா ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டா எனக்கு சுத்தமா செட் ஆகாது. ஸோ பேக்ரவுண்ட் நான் மாத்தி போட்டுக்கிறேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டு மக்களே திரண்டு வாங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு திரண்டு வாங்க, தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா இல்ல தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா அப்படின்றத நம்ம நிரூபிச்சு காட்டுறோம். யாரு சொல்றா? 2 மாநாடு 3 கூட்டம் நடத்திய விஜய் 2026 சிஎம் ஆக போற விஜய் சொல்றாரு, இது தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகம்னு நம்ம ப்ரூவ் பண்றோம். அதை வந்து அந்த பொண்ணு போட்டு கலாச்சிருக்காங்க. ஏண்டா அது அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல தற்குறிகள் இருக்கா இல்ல தற்குறியே தமிழ்நாடா மாறி போய் கிடக்கா அப்படின்னு தான் நிரூபிக்க முடியும். ஏன்டா இப்படி தற்குறி கூட்டமா சுத்துறீங்கன்ட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஐடியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஜென்சி அணில் கூட்டங்களே தற்கொலை கூட்டங்களே நம்ம ஒன்ன தெளிவா நிரூபிக்கணும். எந்த மாதிரி இருந்தா தமிழ்நாட்டில் தான் தற்கொலை இருக்கு அப்படின்னு நிரூபிக்க கூடாது. தமிழ்நாடே தற்கொலை கூட்டம் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அந்த வாக்கு செலுத்துற அந்த சாவடிக்கு முன்னாடி தற்கொலை கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கான்னு சொல்லக்கூடாது. தற்கொலையே தமிழ்நாட்டு அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறோம். தெளிவா இருக்கும். அந்த வேலையை சரியா செய்யறோம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முழு பெண்கள் கூட்டமும் விஜய்க்கு எதிரா திரும்பி இருக்கு. ஏன்னா நீங்க பண்ணி கொண்டிருப்பது அப்படி மிஸ்டர் விஜய். ஃபர்ஸ்ட் ஆச்சு உங்க மேல வந்து பாவம் இருந்துச்சு. ஐ மீன் பாவமா பார்த்தாங்க உங்களை. ஐயோ அந்த மனுஷன் என்னையா சினிமா விட்டுட்டு வராரு, அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலும், அதுவும் குறிப்பா உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலும், இந்த கரூர் 41 பேர் இறந்தாங்க பேரு, அதுக்கு பின்னாடி நீங்க பண்ணீங்க பாருங்க சில சம்பவங்கள். அதாவது அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் கொடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அடைச்சு அனுப்புனீங்க பாருங்க. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ரசிக்கல. ஒண்ணும் இல்ல, உங்களை நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. நான் பார்க்க பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப பெண்கள் நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு லேடி வந்து பேசியிருக்காங்க. இப்போ சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டம் இவங்க நடத்துறாங்க. பொதுக்கூட்டம்ன்ற பாருங்க, ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணாங்களே எஸ்ஐஆருக்கு, அருமையா யாரை எதிர்க்கணும்னே தெரியாம எதிர்த்தாங்களே. அப்போ வந்து நம்மளுடைய புஷி ஆனந்த் பேசுற தமிழ், ஆதவ அர்ஜுன் பேசுற தமிழ் எல்லாம் வச்சீங்கன்னா இது ஆக்சுவலா தமிழக வெற்றி கழகமே கிடையாது. இது வடக்கன் வெற்றி கழகம் தான் வரணும். இப்ப வேற ஒரு சேனல்ல நான் பார்த்தேன், வடக்கன் பரிதாபங்கள்னு பார்த்து வச்சு கலாச்சிருக்காங்க, மைக் செட் சேனல்ல நினைக்கிறேன். சோ வடக்கன் வெற்றி கழகம் தான் இது. யாருக்குமே தமிழ் தெரியல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் தமிழ்நாட்டை காப்பாத்த போறோம், நாங்க தான் தமிழ் மக்களை பாதுகாக்க போறோம், நாங்க தான் தமிழர்களுக்கு நல்லது செய்ய போறோம், மாடானுறது கண்மையாக வண்டிக்கிறோம்ன்றது. இப்படி பேசுற இவங்க தான் இப்ப புஷி ஆனந்துக்கு நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருந்தோம். ஏங்க உங்களுக்கு அந்த 8ன்னு நம்பர் வரலன்னா 8 மாத்தி தயவு செஞ்சு 9 இல்ல 10 சொல்லுங்க. அன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, 8 கிலோமீட்டர் வந்து எங்களை தள்ளி போலீஸ் வந்து சுத்திட்டு வர சொல்லுது, 8 கிலோமீட்டர் சுத்திட்டு வர சொல்லுது, 80 கிலோமீட்டர் சுத்தின்னு வர சொல்லுது, 80 கிலோமீட்டர் சுத்தின்னு வர சொல்லுது. அதை ஒரு பொண்ணு போட்டு கலாச்சிருக்காங்க. டேய் நீங்க ஃபர்ஸ்ட் போய் தமிழை கத்துக்கோங்கடா. புஷி ஆனந்த் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடையை விட்டு கிளம்புங்க சார். அதை விட்டுட்டு தமிழ கொலை பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு. தளபதியின் தளமதியா, மாநாடு இல்ல மாடு நாடா, 8 பேர் இல்ல 80 பேரா, இந்த எம்பளத்தி கும்பளத்தி கதையை நீங்க என்னைக்கு சார் விடுவீங்க? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ எங்களோட வேலையா ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வேலை ஆக்சுவலா கம்மியாயிடுச்சு. நான் ஏன் இன்னைக்கு இவங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன்னா, நம்ம மட்டும் கலாய்க்கல விஜய, நம்ம மட்டும் உண்மையை எடுத்துட்டு போய் சேர்க்கல. இந்த வேலையை நிறைய பேர் இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பிகாஸ் டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பேர் இந்த தாவேக்காவோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஏங்க பாக்குறவங்களுக்கு டென்ஷன் ஆகாதான்? எல்லாருமே அறிவில்லாதவங்க நினைச்சுன்னு இருக்காங்களா? இந்த தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் தற்குறிகளா இருப்பான், மத்த யாருமே தற்குறிகள் கிடையாது. படிச்சவன் 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கான் யோசிக்கிறதுக்கு. அந்த 1,00,000 பேரும் இப்போ இதெல்லாம் பாக்குறாங்க. ஆமா உண்மைதானே, இந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், போற இடத்தெல்லாம் கத்தின்னு தான் இருக்கானுங்க, இப்படிதான் பண்றானுங்க, வம்பு தான் இருக்கிறானுங்க, பெண்கள் பாதுகாப்புன்றாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் இவனுங்க போடுற கமெண்ட்ஸை யாரும் பார்க்க மாட்டாங்கன்ட்டு. நம்மள திட்டுறானுங்க போடுறானுங்க, அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். பட் பப்ளிக் நான் ஆக்சுவலா எந்த கமெண்ட்ஸும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் டெலிட் பண்ண மாட்டேன். அவனுங்க எங்களை அசிங்கமாவே திட்டினா கூட டெலிட் பண்ண மாட்டேன். ஏன் டெலிட் பண்ண மாட்டோம்னா அதை பப்ளிக் பார்ப்பான்.
என்னடா விஜய் மூஞ்ச போட்டுக்கின்னு இப்படி ஒருத்தன் அசிங்கமா பேசின்னு இருக்கான், இவனுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்றத பப்ளிக் பார்ப்போம் தான். கமெண்ட்ஸை வந்து ஆஃபும் பண்ண மாட்டோம், ஆன்லயே இருக்கும். அசிங்கமா பேசினாலும் பேசிட்டு போங்கடான்னு இருக்கும். ஏன்னா பப்ளிக் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நினைச்சுருக்கீங்களா? இப்ப பப்ளிக்ல என்ன லூஸ் நினைச்சீங்களா, இல்ல உங்களை மாதிரி தற்கொலை கூட்டம் நினைச்சீங்களா? அவன் பார்த்துட்டு ஒன்னும் போட மாட்டான், லைக்கும் போட மாட்டான், ஆட்டம் போட மாட்டான், உங்களை திட்டவும் மாட்டான். பார்த்துட்டு சைலண்டா வாக்கவே பண்றான். எங்க வந்து போய் அவன் எதிர்ப்பா காட்டுவான் தெரியுமா? 2026 அங்க எலெக்ஷன் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும், உங்க சிம்பிள் போட்டு. நீங்க சொன்னீங்களே தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா மாறணும்ட்டு, தமிழ்நாடே உங்களுக்கு அகைன்ஸ்டா வேணா மாறும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சு ஒண்ணு. இன்னொன்னு மறந்து போயிட்டோம்பா, ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க, ஸ்டாலின் சார் வந்து அங்கிள்னு சொன்னாரு பாத்தீங்களா. இவங்க அத வந்து ஒரு ஆக்ட்ரஸோ இல்ல யாரோ தெரியல, அவங்க நான் பார்த்தது கிடையாது. அவங்களே கேக்குறாங்க, ஸ்டாலினை வந்து அங்கிள்னு சொல்றாரு, அப்ப இவரு யாரு? நியாயம் தானே? நீங்க என்ன குமரனா? 18 வயசா 25 வயசா உங்களுக்கு? ஸ்டாலின் சார் வந்து நீங்க அங்கிள்னும் போது நீங்களே ஒரு அங்கிள் தானே. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்ல அவங்க ஒரு இன்டர்வியூல ஸ்டாலின் சார் வந்துட்டு அங்கிள்னு சொன்னாங்கல்ல, நீங்களே அங்கிள், எதுக்கு அவங்கள அங்கிள்ன்றீங்க? அது பண்ணக்கூடாது. ஓகே, ரைவல் இப்படி வந்து நம்ம வந்து மத்தவங்கள வந்து இப்படி பேசக்கூடாது. இதுதான். அப்ப பாருங்க, ஒண்ணு பாருங்க, அந்த மாதிரி பெண்களுக்கே வந்து தெரியுது, மிஸ்டர் விஜய் நீங்க பண்ணுது அரசியல் கிடையாது, நீங்க வந்து இன்னுமே வந்து மெச்சூர்ட் ஆகல, நீங்களும் மெச்சூர்ட் ஆகல, உங்க ஃபேன்ஸும் மெச்சூர்ட் ஆகல. பிகாஸ் நீங்களே சினிமால பஞ்சு வசனம் பேசிக்கின்னு சுத்துற மாதிரி தான் நீங்க மேடை ஏரியும் பேசுறீங்க. அதே மாதிரி தான் உங்க ரசிகர் கூட்டமோ யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் உட்காந்து பேசுறானே தவிர்த்து அறிவுபூர்வமா எதுவும் பேச மாட்டான். ஏங்க இந்த டிவிகேயோட யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எடுத்து பாருங்களேன். எல்லாருக்குமே ஒண்ணு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க, எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அசிங்கமா திட்டுவானுங்க, அசிங்கமா பேசுவானுங்க. ஆக்சுவலா இத வந்து இவங்க எல்லாம் வந்து பெருமையா எடுத்துக்கிறாங்க. அது நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அது நான் உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ல, அதனால நான் கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அங்க ஒரு 10 பேர் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபயர் விடுவான், ஆனா 1000 பேர் அதை பார்த்துட்டு வாக்கவே பண்ணுவான். அது விஜய்க்கும் புரிய மாட்டுது, ஆதவ் அர்ஜுனுக்கும் புரிய மாட்டுது. நம்மளோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து தீவிரமா வேலை செய்யறாங்க, தீவிரமா கங்கணம் கட்டி கொண்டு விஜய்க்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டானுங்கடா. டேய், ஆன்லைன்ல இருக்கிறவன் மட்டுமே பப்ளிக் கிடையாது, உங்க வீடியோவை பாக்குறவன் மட்டுமே பப்ளிக் கிடையாது, உங்களுக்கு லைக்கும் வியூஸ் தரவன் மட்டுமே பப்ளிக் கிடையாது. பப்ளிக் சைலண்டா பார்த்துட்டு வாக்கவே பண்ணுவான். அவன் உங்களுக்கு வேட்டு வந்து எங்க வைக்கணுமோ வைப்பான். சோ அதை தெரிஞ்சு நடங்க. இவங்கள மாதிரி வேலையை ஃபர்ஸ்ட் யார் பண்ணிட்டு இருந்தான்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்து என்னப்பா நீ விஜய் வந்து பேசி சம்பாதிக்கிற, விஜய் பேசினாதான் உனக்கு வியூஸ் ஓடுதுன்னு போடுறியான்ட்டு. விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினாதான்டா வியூஸ் நிறைய ஓடும். எனக்கு நான் வியூஸ் ஆசைப்பட்டேன்னா இந்நேரத்துக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி 10 வீடியோ போட்டு எல்லாருமே 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போயிட்டு இருக்கோம். அது எங்க குறிக்கோள் கிடையாது. திருத்தணும், உங்களை போன்ற இளைஞர்களை திருத்தணும். அதற்காக தான் வீடியோஸ் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. எல்லாரையும் அசிங்கமா திட்டுறது, எதா இருந்தாலும் அசிங்கமா தான் பேசுறது, ஒண்ணுமே இல்லாம முட்டாள்தனமா எதுனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்போ டிவிக்கு என்ன பண்ணுதோ அதை நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் நடந்தா கூட என்ன தெரியுமா செய்வாங்க தெரியல, நீங்களே பார்த்திருப்பீங்களே. டிஎம்கே எந்த ரோட்ல போய் ஓட்டு கேக்குதோ அதே ரோட்டுக்கு தான் நானும் ஒம்படியா போவன்ட்டு போறது. டிஎம்கே அப்ப அவனுங்களை உடுப்பான்ட்டு டிஎம்கே சைடு வாங்கிட்டு போவோம். வேணும்ட்டே போய் சண்டையை எழுப்புறது, அப்புறமா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஐயோ கல்லால் அடிக்கிறாங்கன்னு ஹெல்மெட்டை போட்டுன்னு சுத்துறது. சோ இந்த மாதிரி ஒரு அரசியலை எப்படி பண்ணணும்ட்டு இவங்களுக்கு தெரியாது. அரசியலே சண்டை சச்சரவு எங்கன்னா மோதிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அரசியலா பண்ணும், டீசென்டா பண்ணும். இன்னைக்கு பேசிக்கிட்டாலும் நாளைக்கு பார்த்தா கை குலுக்கிட்டு போயினே இருப்பாங்க. நீங்க ஒண்ணு பாருங்க, தலைமையில இருக்கிறவங்க எல்லாம் கை குத்துட்டு போயினே இருப்பாங்க. ஆனா கீழே முட்டின் மோதினுங்கிறவங்க தான் அசிங்கமா பேசிக்கிட்டு அடிதடியில பண்ணிருப்பான் கீழே லோக்கல்ல. சோ அரசியலா பார்க்கணுமே தவிர்த்து உக்காந்துக்கின்னு ஒருத்தர் அசிங்கமா பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு. இப்போ நான் ஏன் இவ்வளவு ஆதங்கத்துல பேசுனா, இப்ப இந்த பெண்கள் இப்போ ஒரு 4-5 பெண்ணை பத்தி நம்ம பேசணும் பாருங்க, அவங்களெல்லாம் இவனுங்க அசிங்கமா திட்டுவானுங்க. எனக்கு அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. நம்மள திட்டுறது ஓகே, இந்த லேடிஸையும் அசிங்கமா திட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பார்க்கும்போது, உதாரணத்துக்கு வைஷ்ணவியே எப்படி இவனுங்க திட்டின்னு இருக்கானுன்னு தெரியும், எப்படி மீம்ஸ் கிரியேட் பண்றானுன்னு தெரியும், எப்படி அந்த பொண்ணோட இமேஜஸை விதவிதமா ஃபேக் பண்ணி எவ்வளவு கேவலமா போர்ட்ரே பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா போர்ட்ரே பண்றானுங்க ஒரு 19-20 வயசு பொண்ணியே. அப்ப இந்த பெண்கள் இவங்களுக்கு எதிராக பேசும்போது இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இவனுங்க எவ்வளவு பண்ணுவானுங்க, எவ்வளவு அசிங்கமா பேசுவானுங்க. அதெல்லாம் நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இந்த சின்ன கிளாஸ் அசிங்கமா பேசாதீங்கடா தற்கூரி குஞ்சிகளா.